ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு மை லாஸ்ட் எக்ஸாம் குரூப் 228 VAO 2025ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மினி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய மற்றொரு பெயர் என்னன்னா உலாபுரம். உலாபுரம் இந்த கொஸ்டின்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கு ஏற்ற இலக்கிய வடிவம். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப இந்த சொற்றொடர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. இதற்குரிய இலக்கிய வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலா. உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார்? உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் தான் உத்தரகாண்டம் அப்படிங்கிற பகுதியை இயற்றியிருக்காரு. அது மாதிரி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தை இயற்றியிருப்பாரு. வான்மீகி வந்து ராமாயணத்தை இயற்றியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், புகழேந்தி புலவர் என்ன நூல் எழுதினார்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது மூவர் உலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல்? மூவர் உலா அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்களை பற்றி பாடப்பட்ட ஒரு நூல். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பெத்தலகேம் குறவஞ்சி யார் எழுதினாங்கன்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். இவர் தான் பெத்தலகேம் குறவஞ்சி எழுதியிருக்காரு. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், குமரகுருபரர் தான் எழுதியிருக்காரு. அழகர் கிள்ளைவிடு தூது பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதியிருக்காங்க. தக்கையாக பரணி எழுதினவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஆல்ரெடி பார்த்தோம், உத்தரகாண்டத்தில் எழுதினவரும் ஒட்டக்கூத்தர் தான். அதே மாதிரி தக்கையாக பரணியை எழுதியவரும் ஒட்டக்கூத்தர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருந்தாத தொடரை கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாத தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலா அப்படிங்கிறது 5 வகை பருவம். இதுதான் தப்பானது. ஸோ மற்றதெல்லாம் கரெக்டானது நம்ம பார்த்துக்கலாம். பிள்ளைத்தமிழ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 10 பருவங்களை கொண்டது. அது மாதிரி பரணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 509 தாள் இசைகளை கொண்டது. பரணிங்கிறது 509 தாள் இசைகளை கொண்டது. களம்பகம்ங்கிறது 18 உறுப்புகளை. களம்னா 12, பகம்னா பாதி. ஸோ 18 உறுப்புகளை கொண்டது தான் களம்பகம். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது களம்பகம், பிள்ளைத்தமிழ், பரணி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகையை சேர்ந்த. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை. உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட். பாவகை என்ன பாவகைனா கலிவெண்பா. ஸோ உலாவோட பாவகை என்னன்னா கலிவெண்பா. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர் மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர். இப்பாடலடியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் தான் இந்த பாடல் வரியை பாடியிருக்காங்க. ராசராச சோழன் உலா பாடியவர் யார்? ராசராச சோழன் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்தோம். பிள்ளைத்தமிழின் முன்னோடி அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னா ஒட்டக்கூத்தர் எழுதின நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசராச சோழ நூலா. இந்த ராஜராஜ சோழ நூலா வந்து பார்த்தீங்கன்னா யார், அதாவது இவர் எழுதினது வந்து குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் எழுதியிருப்பார் சரிங்களா. அந்த குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வந்து 2ஆம் குலோத்துங்க மன்னனை பற்றியது. இந்த 2ஆம் குலோத்துங்க மன்னனை பற்றி இவர் எழுதின அந்த குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற ஒரு முதல் தனி நூலில் செஞ்சவர் யாருன்னா இந்த ஒட்டக்கூத்தர் தான். அடுத்து கடைசியாக ஒரு பொறுத்துகள். மூவர் உலாங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி 509 தாளிசைகளை கொண்டது. இதை எழுதினவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். சிலை 70 ஏர் 70 சிறை 70 போன்ற நூல்களை எழுதினவர் யாருன்னா கம்பர். நலவெண்பா அப்படிங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா புகழேந்தி. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே உங்கள்கிட்ட கேட்டேன், புகழேந்தி எழுதிய நூல் எதுன்னு தெரிஞ்ச சொல்லுங்கன்னு சொன்னேன். புகழேந்தி எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நலவெண்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.